நம்மை குணமாக்குகிறவராய் அவர் இருக்கின்றார். நல்ல மேய்ப்பராய் வந்து நம்மை குறைவின்றி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நம்மை தூற்றுகிற மனிதர்கள் மத்தியிலே நம்மை தேற்றிட அவர் வருகிறார். ஆகவே நாம் இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய துணையாக இருக்கும் பொழுது, அவர் நமக்கு காவலாக இருக்கும் பொழுது, நமக்கு அரணாக கோட்டையாக அவர் இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த உயிருள்ள ஜீவிக்கிற தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். வந்திடுவார் வேளையில் பாடகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால்
அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இயேசுவாக மாத்திரமே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நாம் அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும். நம் காலை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே யாருக்கும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வாதை நம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒருபோதும் எந்த விதமான நோய்களும் நம்மை அணுகவே முடியாது. பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஆகவே நம்முடைய கண்களை அவருக்கு நேராய் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மை மாத்திரமே தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன் நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார்.
தேவன் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை. என்னை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். கர்த்தரின் வெளிச்சமானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன். கர்த்தரின் வெளிச்சமானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன். வாதையின் கூடாரத்தை அணுகிடாதே, பொல்லாப்பு நேரிடாதே. வாதையின் கூடாரத்தை அணுகிடாதே, பொல்லாப்பு நேரிடாதே. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். வானம் பூமி படைத்தவரால் எனக்கு ஒத்தாசை வருமே. வானம் பூமி படைத்தவரால் எனக்கு ஒத்தாசை வருமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன். நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, நம்புவேன் என் நேசரை நான் என்றுமே, நம்புவேன் இயேசுவை நான் என்றுமே, அசையாது உறுதியுடன், அசையாது உறுதியுடன், அசையாது உறுதியுடன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். சிறுமையும் எளிமையுமான நம்மை நினைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரே நம்முடைய பலனாக, நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். அவர் அன்பினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அவர் தோள்களில் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உலர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பலத்தினால் உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய உயிர் உள்ளவரை நாம் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். சேர்ந்து பாடுவோம். சிறுமையும் எளிமையும் மானையின் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே,
கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும்
உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உம்பெலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உம்பெலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. என் உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையும் மானையின் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டெடுத்த தேவன் அவர். அவரே நம்முடைய மேய்ப்பர். அவர் எபினேசராய் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எலியோனாய் இருக்கிறார். எல் ஷடாயாய் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். எல் ரோயாய் நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மன்னிப்பதில் வல்லல் அவர். நமக்கு சுகத்தை தருகிற தேவன் அவர். இந்த அன்புள்ள இரக்கமுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே,
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி காண்பவரே, எல் ரோயி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மன்னிப்பதில்
வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, அன்பையும் இரக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகிறீ, மணிமுடியா சூட்டுகிறீ. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, 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 மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மோடு இருப்பது அப்பா எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தகப்பனே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் எப்பொழுதும் செய்கிறவர்களாய் அப்பா, எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க நீர் உதவி செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர், பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் கண்களை உம்மை நோக்கி மாத்திரமே பார்க்கட்டும் அப்பா, மனிதர்களை அல்ல, மற்றவர்களை அல்ல ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரமே எங்கள் முன்வாய் வைத்து அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர் மாத்திரமே. எபினேசராய் நீர் எங்களுக்கு வந்து உதவி செய்கிறீரே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சிறுமையும் எளிமையுமான எங்களை
கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் கோட்டையாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உலர்ந்து போன எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உயிரடைய செய்கிற தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய வியாதி படுக்கையிலே அப்பா உம்முடைய தழும்புகளான கரங்களை கொண்டு எங்களை தொட்டு எங்களை குணமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. இன்றைக்குமே நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமான வேளைகள் வந்தாலும் உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அந்த துன்பத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து போயிருந்தாலும் அப்பா கர்த்தரே நீர் வெளிச்சமாய் இருந்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே வந்து அந்த இருள் எல்லாம் நீங்கும்படி செய்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அதே போல வார்த்தையின் வேளையிலும் வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய் காணப்படட்டும். கர்த்தாவே, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ள வார்த்தையாக அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் தகப்பனே. மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்கள், நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. நன்மையும் கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் செல்வம் செழிப்பு என்னை நோக்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகவே உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். சங்கீதம் 112, சங்கீதம் 112 1 10 வரையும். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கம் மன உருக்கும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களின் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமை உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். பிரியமானவர்களே, நாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். 10 வசனங்கள் இருக்கிறது. 6, 7, 8 வசனங்களை நாம் சற்று பார்ப்போம். 3 வசனங்களை பார்ப்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்.
இந்த வேத பகுதி, இந்த சங்கீதம் 112 எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டுமோ அதை இந்த பகுதி காண்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய எண்ணங்கள், நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் முக்கியமாக நாம் கருத வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சபையில நாட்டப்பட்டிருக்கிறோம், வாரந்தோறும் சபைக்கு வருகிறோம். ஆனால் இங்கிருந்து போகும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது, குறைவுகள் இருக்கிறது. என்ன பண்ணுறோன்னா, பிரச்சனை தான் நம்முடையதாக இருக்கிறது, குறைவு நம்முடையதாக ஆக்கிக்கிறோம். ஏன்னா அந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அதிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் நாம் இருக்க வேண்டும். அந்த உலகத்தாருடைய நம்ம போய் அப்படியே ஒட்டிக்க கூடாது, அந்த எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன பண்றது? அதனால பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய எண்ணங்களை நாம் புதிதாக்க வேண்டும். எதன் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை நாம் புதிதாக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை நாம் புதிதாக்க வேண்டும். இந்த சங்கீதம் 112 பாருங்க, இந்த 6ஆம் வசனம் சொல்லுவது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். இப்பேற்பட்ட வார்த்தையை நாம் எடுத்து நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பிரச்சனை, ஒரு குடும்ப சண்டை, இல்லை பண பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அசைஞ்சிரும். பாருங்க, அப்படியே அசைஞ்சிரும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குறைவு வரும் பொழுது, இல்லை ஒரு ஒரு பணத்தை வரும் பொழுது இந்த உலகத்தார்கள் போலே நாம் எண்ணுகிறோம். என்னன்னா, கடன் வாங்கலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம். பாருங்க, கடன் வாங்கும் பொழுது என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அந்த கடன் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. இன்னும் கேட்டா எப்படி மாறுகிறது அப்படின்னா, கடன் அவர்களுக்கு ராஜாவாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை வரும் பொழுது அதை அடிமைப்படுத்தி என்ன பண்ணுகிறது அப்படின்னா, கடனிலே சிக்க வைக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நம் எப்பேற்பட்ட எண்ணங்கள் உடையவர்கள் நாம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுவது பாருங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும், அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டத்தை காண மட்டும் பயப்படாது இருப்பான். 9ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆனா நம்மளே கடன் வாங்குற மாதிரிங்க. ஆனா அந்த 9ஆம் வசனம் சொல்லுவது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். நம்ம கிட்ட பணம் இருக்கும் பொழுதுதான் வாரி இறைக்க முடியும், ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். நம்முடைய கொம்பு என்ன ஆகும்னா மகிமையாய் உயர்த்தப்படும். அப்போ நம்ம இப்பேற்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாய் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு எப்படியோ இல்லை, மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்த பிறகு என்னன்னா அவங்க அப்படியே அசைஞ்சு கீழே விழுந்துறாங்க. ஆனா நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட தோல்விகள் வந்தாலும் நாம் அதை எளிதாய் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்போ மற்றவர்களே அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய சிந்தனைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, ஈஸியாக எடுத்துறோம் எல்லா காரியத்தையும். ஒரு வியாதி வந்தா அப்படியே அந்த வியாதியோடு அப்படியே டிராவல் பண்ணிடும். ஒரு தரித்திரம், குறைவு, பிரச்சனைகள் அதனோட டிராவல் பண்ணிடும் பாருங்க. ஆனா தேவன் அதை ஒருபோதும் விரும்பவில்லை. நம்ம அதிலிருந்து எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். நம் உடன்படிக்கையின் மக்கள் நாம் எப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் எடுத்து நம்முடைய எண்ணங்களை நாம் புதிதாக்க வேண்டும். பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுவது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நாம் யாரை நம்பி சார்ந்திருக்க வேண்டும்? கர்த்தரை நம்பி சார்ந்திருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் ஒரு பார்க்கிற சோர்ஸ், அந்த ஆதாரத்தை நம்ப கூடாது. அப்படி நம்பணும் அப்படின்னா நிச்சயமா துர்ச்செய்தி வரும். துர்ச்செய்தி வந்த பிறகு அடுத்த நொடி என்னன்னா இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம எதை காண்பிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் மீது கட்டப்படும் பொழுது எப்பேற்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும் அதை நாம் எளிதாய் ஜெயிக்க முடியும். அப்ப இந்த 112ஆம் சங்கீதத்தை
நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் எடுத்து நம்ம பேசி நம்முடைய இருதயத்துல பதிக்க வைத்து நம்முடைய எண்ணங்களை புதிதாக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மறுபடியும் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் ஒரு நிலத்தை போல இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முளைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நம்ம என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம். துர்ச்செய்தி கேட்டாலும் பயப்பட மாட்டோம். நம்ம வீட்டில் ஆஸ்தி இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நம்முடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். இப்பேற்பட்ட எண்ணங்களுடையவர்களை நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை என்னிலிருந்து விலக்குவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மெய்யாகவே இயேசு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய என் தேவன் எனக்கு பலன் தருவார். ஜெபத்திலே விசுவாசம் வைத்து தேவனிடத்தில் நான் எதை கேட்கிறேனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன். கடுகளவு விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் எதிர்பார்க்காத உயர்வை எனக்கு அவர் கட்டளையிடுவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதால் நான் ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை. நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.